ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு புது ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் முன்ன இருக்கும், எனக்கு ஃபீவர், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பங்களாவை தான் காட்டுறாங்க. அந்த பங்களாவில் இருக்கிற பூட்டை உடச்சி 2 பேர் உள்ளே போயிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதில் போர்டு போட்டிருக்கு 8 மணிக்கு மேலே இந்த பங்களாக்குள்ளே போகக்கூடாதுன்னு. அதையும் மீறி இவனுங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தவன் சொல்கிறான், இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு நம்ம இங்கே வந்திருக்கக்கூடாது, சீக்கிரமாக வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்மளோட வேலையை முடிக்காமல் இங்கேருந்து போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சும்மா கட்டுக்கதுரா, அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமாக வேலையை முடிய அவள் வந்துட போறா அப்படின்னு சொல்கிறான். யாருன்னு கேட்டால் தாக்குன்னு அந்த பேரை முழுசாக கூட அவன் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே அவனோட உடம்புல தானாகவே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த செகண்டே பார்த்தா அவன் கையில் வச்சிருந்த தீப்பந்தத்தை எடுத்து அவனே பற்ற வச்சுக்கிறான். அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தவன் பயந்து போயிடுறான். அங்கேருந்து ஓடி போக முயற்சி பண்ணால் அவன் நின்ன இடத்துல ஓடிட்டு இருக்கானே தவிர அந்த இடத்த விட்டு அவனால் நகரவே முடியல. அப்போ அங்கே ஒரு பேய் வருது, அதுவும் தலைக்கீழ. அந்த பேயை பார்த்துட்டு நீ யாருன்னு அந்த பேய்கிட்ட போய் கேட்குறான். அடுத்த செகண்டே அவனையுமே கொளுத்து விட்டுருது. அவனுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அதுக்கப்புறமா தான் அந்த பேய் அதோட பேரையே சொல்லுது, என் பேர் தாக்கினி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியலோட பேரும் அதுதான், ஆமி தாக்கினி அப்படிங்கிறது. இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக 23 வருஷம் கழிச்சு இப்போ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக லண்டன் போயிருப்பான் போல. அவனை வீட்டில் வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மணி 2 ஆயிடுச்சு. அவன் 2 மணிக்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். ஆனால் இன்னுமே வீட்டுக்கு வரலையேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பையன் வந்து சொல்கிறான், அவர் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனது என்னமோ உண்மைதான், ஆனால் வீட்டுக்கு வராமல் அவர் ராஜ்பாரி ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே பாட்டிக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அவன் எதுக்காக அங்கே போனான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவோ, அம்மா அவங்க போகிறதுனால அப்படின்னு பிரச்சனை வந்துட போது எதுக்காக நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேட்டால் உனக்கு தெரியாதா, நம்ம எதுக்காக அவனை இங்கேருந்து லண்டன் அனுப்பி வச்சோண்டு, சும்மா அவனை படிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவகிட்டேருந்து அவனை விலைக்கு வைக்கிறதுக்காக தான் நம்ம அவனை லண்டனே அனுப்பி வச்சோம். இப்போ அந்த இடத்துக்கே போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மா அதெல்லாம் கட்டுக்கதை, நீங்கள் அதெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அது கட்டுக்கதை இல்லை, உனக்கு சொன்னாலும் புரியாது, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. செம மாசா இருக்கிறோம். இவன் பேர் அயன். இப்போ எங்கே வந்திருக்கானா, 23 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு என்ன நடந்துச்சோ அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே வாட்ச்மேன் வந்து தடுக்கிறாரு. இல்லைப்பா நீ இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்னோட அம்மாவோட வீடு, என் அம்மாவோட மெமரிஸும் இங்கே தான் இருக்குது, அதனால நான் இந்த வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகுவேன் அப்படின்னு சொன்னா. இல்லைப்பா என்கிட்ட உங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வீட்டு பக்கமே நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் போகிற மாதிரி போயிட்டு அந்த வாட்ச்மேன் போன அடுத்த செகண்டே கேட் ஏறி குதிச்சு உள்ளே வந்துடுறான். அப்போ வாட்ச்மேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சொன்னா கேளுப்பா உள்ளே போகாத அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். என்னோட அம்மா வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு நிற்கிறான். ஆனால் உள்ள தாக்கினி இருக்கா, அங்கே போகாதப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இங்கே பாருங்கள், என் வீட்டுக்குள்ளே நான் போகிறதுக்கு நீங்கள் என்ன தடுக்கிறது, நீங்கள் வாட்ச்மேனாக இருக்கிறதுனால தானே தடுக்கிறீங்க, உங்களுக்கு இனிமேல் அந்த வேலையே கிடையாது, உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வேலையை விட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறமா இவன் உள்ளே போயிட்டு இருக்கான். இவன் அந்த பங்களாக்குள்ளே காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே பாட்டி உட்காந்துருக்க காரில் ஒரு காக்கா அடிபட்டு சாகுது. அப்படியே அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. இவ பேர் வந்து மீரா கோஷல். இவ வந்து ஒரு கஸ்டமர் கேரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ அது சம்மந்தமாக ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா ஃபோனில். இப்படி பண்ணுங்க அப்போ தான் உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட தங்கச்சியும் இருக்கா. அப்புறம் அந்த வாட்ச்மேன் இருக்கார்ல, அவரு கூட நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவர் வந்து சோகமாக என்னை வேலையை விட்டு அயான் சார் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவர் லண்டன்லேருந்து ஊருக்கு வந்தது உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்காக தான், அவரை சும்மா விட மாட்டப்போ என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இந்த பங்களால பேயும் இல்ல பிசாசு இல்ல, அதெல்லாம் சும்மா ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்கள்ட்ட பணத்தை கொடுத்து போய் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறமா இவன் பங்களாக்குள்ள வரான். அங்கே இவரோட அம்மாவோட போட்டோ தான் இருக்கு. அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான் போல, இந்த வீட்டில் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பொம்மையில. அப்ப அந்த ஆணி வந்து கீழே விழுகுது. அந்த ஆணி எடுக்கிறதுக்காக இவன் கீழே இறங்கி அந்த ஆணியை பிடிக்க போனால் அந்த ஆணி நேராக ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அந்த ரூமுக்குள்ளே போனால் அந்த இடமே ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நடக்குது. அங்கே நிறைய எலும்பு கொடுங்க இருக்கு. அது எல்லாமே இவனை பார்த்து அடுத்த செகண்டு எழுந்திரிச்சு தானாக நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவன் அப்படியே பயந்து போயிடுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ அதே பங்களாக்குள்ள நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு தூரத்தில் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான். அவள் வந்து நேராக இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் என்னோட அப்பாவே வேலையை விட்டு தூக்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறா. யாரை சொல்கிற நீ, அந்த வாட்ச்மேனையா சொல்கிற, அவர் என்ன வீட்டில் விட மாட்டேன்னு சொன்னார், இது என்னோட அம்மா வீடு தானே, என் அம்மா வீட்டுக்கு என்னைய வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னார், அதனால தான் நான் அவரை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த அம்மா வீட்டை விட்டுட்டு நீங்கள் லண்டன் போனீங்களோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் அப்பா தான் இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காரு, அத்தனை வருஷமாக வேலை பார்த்தவரை எப்படி உங்களால் சடனாக வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா.
அப்போ அங்கே மேலே ஒரு பொம்மை பலகை ஆடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஆணி அடிச்சதோட இருக்குது. அது அப்படியே ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்தது. டக்குன்னு நம்ம ஹீரோவோட தலையில் வந்து விழப்போது. நம்ம ஹீரோயினி தான் அவனை கீழே தள்ளி விட்டு காப்பாற்றிடுறா. அந்த பலகையில் இருந்த ஒரு பீஸ் நம்ம ஹீரோவோட கையில் கிழிச்சிருது. அதுலேருந்து நம்ம ஹீரோவோட கையிலேருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் தரையில் தான் படுது. ஆனால் நமக்கு பூமிக்கு கீழே போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ரத்தம் அங்கே இருக்கிற ஆத்மா மேலே படுற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஆத்மாவோட கண்ணை மட்டும் காட்டுறாங்க, முகத்தை காமிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்கே சாப்பிட வந்தவங்க எல்லாரும் ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலியுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோட கையில் அடிபட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த அடி எப்படி பட்டுச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயினுமே இங்கே இருந்து போயிடுறா அந்த வீட்டை விட்டு. நீ எதுக்குப்பா வீட்டுக்கு வராமல் இங்கே வந்துன்னு கேட்டால், இது என்னோட அம்மாவோட வீடு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை இப்படி பழுதடைஞ்சு பாலடைஞ்சு வச்சுருக்கீங்க? என்னோட அம்மாவோட வீட்டில் நான் அன்னதானம் பொண்ணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த சவுண்டு எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி வந்து பார்த்தா, ஒருத்தன் வந்து ஆணி எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்குள்ளே போனான் இல்லையா, அந்த பையன் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்டே, நீ வந்துட்டியா, அவன் உனக்காக தான் காத்திருந்தா, ஒரு வேளையா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பாட்டிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நீ யாரை சொல்கிறேன்னு கேட்டால், நான் ஒன்றை தான் சொல்கிறேன், இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ உயிரோட இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த வீட்டை விட்டு இப்பயே போயிடு, எல்லாரும் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே புலம்பிட்டு அங்கேருந்து போயிடுறான். பாட்டியுமே சொல்லுது, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லி, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, வாங்க இங்கேருந்து இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இல்லை பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, எதுக்காக இப்படி பயந்து போய் சாகுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், எல்லாரும் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால பாட்டிக்கும் வேறு வழி இல்லை. சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன கண்டிஷன்னு கேட்டால், நீ உன்னோட ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது, நீ இன்னைக்கு நைட்டு உன்னோட ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு, அப்போ நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவனும் வேற வழி இல்லை, ப்ராமிஸ் பண்ணிடுறான். சரி பாட்டி, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பாட்டி ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பையனும் வந்து கேட்குறாப்புல, எதுக்காக நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, அப்படிலாம் நம்ம அயானுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. நீ மறந்துட்டியா, இதே நாளில் தான் அயானுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அன்னைக்கு அவனுக்கு 4 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் நம்ம அயான் குட்டி பையனாக இருக்கிறான். அவன் அங்கே இருக்கிற ஒரு கிணற நோக்கி போகிறான். அது மேலே ஏரியுமே நின்றுட்டு இருக்கான். உடனே பாட்டி இதை பார்த்துட்டு அயான்னு கத்துறாங்க. அதுக்குள்ளே அவன் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ இந்த விஷயத்தை தான் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு பையனோ, அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்மா, அவன் அந்த பக்கமாக விளையாட போயிருப்பான், சின்ன பையன் தெரியாமல் கால் தடிக்க அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான், நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறீங்க, அயானுக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா, எந்த நாள் நம்ம விழுந்தானோ அதே நாள் தான் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் நான் அவனை அந்த ரூமை விட்டே வெளியே வரவேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே வீட்டிலேருந்து ஒரு புடவை பறந்து வெளியே போயிட்டு இருக்கு. அது நேராக நம்ம ஹீரோவோட காரில் தான் வந்து விழுகுது. அந்த புடவை கார் மேலே பட்ட அடுத்த செகண்டே கார்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குது. இந்த சவுண்டு நம்ம ஹீரோக்குமே கேட்குது. உடனே வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கசின் பிரதர்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டிக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை நான் பிரேக் பண்ண விரும்பல, இப்போ என்ன உனக்கு அந்த காரில் இருக்கிற சவுண்டை ஆஃப் பண்ணணும் அவ்வளோதானு சொல்லிட்டு இங்கேருந்தே கீயை வச்சுட்டு அந்த சவுண்டை ஆஃப் பண்ணிடுறான். அதே சமயம் அந்த பாட்டிமா இப்போ நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அவங்க நேராக நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, அதான் அந்த வாட்ச்மேன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை வேலையை விட்டு என் பேரை தூக்கிட்டானாமே, நான் கேள்விப்பட்டேன், அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு மன்னிப்பும் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களோட மனைவியும் சரி நீங்களும் சரி என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, இப்போ திரும்பவும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், என் பேரனோட உயிர் ஆபத்தில் இருக்குது, அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த செகண்டே இவர் திரும்பவும் வேலைக்கு போயிடுறாரு, அந்த வாட்ச்மேன் வேலைக்கு. மகா எவ்வளவோ தடுக்கிறா, ஏன்பா அவர் தான் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டார்ல, அப்போவும் ஏன்பா அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், என் கடமையை தாமா நான் செய்கிறேன், என்னை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிடுறாரு. பட் சாப்பாடு பாக்ஸை வச்சுட்டு போயிட்டாரு போல். ஸோ அப்பா சாப்பிடாம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டிக்கே சைக்கிள் எடுத்துகிட்டு சாப்பாடு பாக்ஸை கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ அவனோட ரூமில் படுத்திருக்கா. அப்போ பார்த்தா ரேடியோலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அதை ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே அவனோட கசின் பிரதர் தூக்கத்தில் நடக்கிற மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடியே இந்த பையலும் கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். எங்கடா போகிற நீ, பப்ளு நில்லுன்னு சொன்னால் அவன் கேட்காம அப்படியே அந்த வீட்டை விட்டே தாண்டி வெளியே போயிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட பாட்டிமா சொல்லியிருப்பாங்க, நீ ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவன் ரூமை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பையலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டை விட்டே வெளியே வந்துடுறான். அவனும் அப்படியே நேராக ஒரு காட்டுக்கு தான் வரான். காட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே ஒரு ரெட் கலர் புடவையால் அவனோட கழுத்தில் சுருக்கு மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் தூக்கு மாட்டி அப்படியே மரத்தில் தொங்கிட்டு இருக்கான். இவன் உடனே அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பப்ளுன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க போனால் டக்குன்னு அவன் அப்படியே மாயமாக மறைஞ்சிடறான். அப்போ அந்த ரெட் கலர் சாரி மட்டும் நம்ம ஹீரோட முகத்தில் பட்டுருது. அது பட்ட அடுத்த செகண்டு நம்ம ஹீரோ அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே அந்த பேயோட வேலை தான். நம்ம ஹீரோவை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்க போல். அந்த பக்கமாக தான் நம்ம ஹீரோ இனிமேல் சாப்பாடு பாக்ஸை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா.
இப்படி பார்க்கும்போது இவன் அந்த பக்கமாக போயிட்டே இருக்கான். அதுவும் எங்கே அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த கிணறை நோக்கி தான் போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுமே இதை பார்த்துடுறா. மிஸ்டர் லண்டன் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவாளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த சீரியல் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.